டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸோட புக் பேக் 1 மார்க் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏங்கிற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பிங்கிற ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக ஃபாலோ ஆகுது. இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர் மினிட். இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 m கொடுத்துருக்கான். இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஆஃப்டர் 1 hour கழிச்சு எவ்வளோ இருக்கும், அது வந்து இதோட எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்குறான். இப்போது ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா அது லான் ஃபார்மேட்டில் மாற்றணும். லான் ஃபார்மேட்டில் மாற்றிக்கிட்டு அப்படின்னா இப்போ வந்து டீயை வந்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இப்போ கேட்டின்னு மாறிடும். அப்புறம் போத் சைடுமே என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்போனன்ஷியல் எழுதணும். எக்ஸ்போனன்ஷியல் எடுத்திங்கன்னா இப்போ இ பவர் கேட்டின்னு வந்துடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் தான் ஈயும் லானும் கேன்சல் ஆகிரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா இ பவர் கேடி ஈக்குவல் டு A0/A அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா இப்போ A ஈக்குவல் டு A0 e பவர் மைனஸ் கேடி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது இந்த ஃபார்முலாவுக்கு வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ கே ஈக்குவல் டு எக்ஸ்பர் மினிட் அப்படின்னா ஓகேவா. இப்போ அடுத்து A0 ஈக்குவல் டு 0.01 m. இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், 1 × 10⁻² m அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ டி டைம் பார்த்தீங்கன்னா 1 hour. 1 hour எவ்வளவு 60 minutes. இப்போ 60 minutes பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ A ஈக்குவல் டு 1 × 10⁻². என்ன வரும், இ பவர் -60x அப்படின்னு வரும். இப்போ 60ங்கிறது டி, எக்ஸுங்கிறது இது கேவோட வேல்யூ. ஸோ அதனால் இதுதான் இதனோட ஆன்சர். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது ரெண்டாவது 1 மார்க் பாருங்கள். இப்போ ரெண்டாவது 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸு அப்படிங்கிறது ப்ராடக்டாக வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆகுது. இது வந்துட்டு இந்த 0 ஆர்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.02 m இருக்குது. இப்போ எடுக்குதோ அதோட ஆஃப் லைஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutes அப்படின்னு சொல்லலாம். இப்போது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.02 m இருக்கிறப்போ ஆஃப் லைஃப் 10 minutes. இப்போ 0.04 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃபு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ரியாக்ஷன் வந்து 0 ஆர்டர் ஃபாலோ ஆகுது இல்லையா. அப்போ 0 ஆர்டர் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஈக்குவேஷன் அப்படின்னா T(= A0/2k). சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வச்சு நம்ம இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ A0 0.02 m T(10 minutes). அப்போ 0.04 m இருந்துச்சுன்னா T எவ்வளோ, இதை கொஸ்டின் இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னது இங்கே T ஃபஸ்ட்டு 10 minutes. இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ 10 minutes × 0.02 m அப்படிங்கிறத ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ அடுத்தது வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா T ப்ரொபோர்ஷன் டு ஈக்குவல் டு 0.04 m அப்படிங்கிற இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கும். அது ஈக்குவேஷன் 2, இது 3. இப்போ ஈக்குவேஷன் 2, 3 வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போ 0.02 4 முடிச்சுன்னா எவ்வளோ இங்கே 2 வந்துடும். இப்போ அந்த 2 வந்துச்சு அப்படின்னா இந்த 10 வந்துடுறது நம்ம இந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ இந்த சைடு கொண்டு போச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இப்போ 2 × 10 அப்படின்னு வரும். இப்போ 10 அப்படின்னு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னதுங்க வேல்யூ வந்துட்டு அவ்வளோங்க 20 minutes அப்படின்னு கிடைக்கும். சரியா. இப்போ 20 minutes அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தட்ஸ் தி ஆன்சர். சரியா. அடுத்து மூணாவது 1 மார்க்கு. மூணாவது 1 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹரினியஸ் பிஹேவியர் ஆஃப் அ கிராஃப் வந்துட்டு எது அப்படின்னு கேட்குறான். சரியா. மூணாவது 1 மார்க்கில் இப்போ ஏபிசி 3 கிராஃப் கொடுத்துருக்கான். டி வந்துட்டு போத் பி அண்ட் சி கொடுத்துருக்கான். சரியா. இப்போ நம்ம ஹரினியஸ் ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது கே ஈக்குவல் டு ஏஇ பவர் -EA/RT. இப்போ ln k ஈக்குவல் டு ln A - EA/R 1/2 இந்த ஃபார்மெட்டில் நம்ம மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஹரினியஸ் பிளாட் நம்ம எதுக்கு போடுறோம், இப்போ ln k vs 1/t தான் நம்ம இங்கே போடுறோம். இப்போ போடுறப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இங்கே நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்குது. சரி. அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் ஸ்லோப்னுங்கிறது இதுதான் நெகட்டிவ் ஸ்லோப், கிராஃபில் வர்றது இதுதான் நெகட்டிவ் ஸ்லோப். சரியா. அப்போது இது வந்துட்டு எங்கே இருக்குது அதுதான் அதோட ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது இட் இஸ் ஆன்சர் பி, இட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 4th ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஏங்கிறது வந்துட்டு ரியாக்டர் வந்து பிங்கிற ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ஏ வந்துட்டு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, x mol/L அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ அதோட ஆஃப் லைஃப் பார்த்து அப்படின்னா இங்கே
2 hours அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை நம்ம எவ்வளோ x/2 மோல் பவர் லிட்டர் அப்படின்னா ஆஃப் லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து நீங்கள் x/2 அப்போ 2.5/2 அப்படின்னு நம்ம போட்டு எழுதிடக்கூடாது. நம்ம ஃபார்முலா பாருங்கள். இப்போ ஃபார்முலா எடுத்துக்கிட்டே அப்படின்னா இது இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் டி ஆஃப் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் ஈக்குவல் டு 0.693/k அப்படின்னு சொன்னோம். இப்போது இந்த வேல்யூலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா டி ஆஃப் டஸ் நாட் டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஆஃப் லைஃப் பீரியட் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு நான் சொன்னோம். அப்போ டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஆஃப் லைஃப் வந்துட்டு என்னதுங்க எப்படின்னா சேம் வேல்யூ தான் வந்துட்டு இங்கே வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ எந்த வேல்யூ அப்படின்னா ஆப்ஷன் சி 2.5 hours தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து 5th 1 மார்க் பாருங்கள். இப்போ 5th 1 மார்க்கில் பார்த்து அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்து அப்படின்னா இங்கே என்ன நம்ம ரேட் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கணும். இப்போ என்னது நம்ம ஆல்ரெடி எழுத தெரியும் இல்லையா? அப்போ இதெல்லாம் அவனே கொடுத்துருக்கான். சரி, அப்போ -d ஆஃப் NH3/dt கூட என்னது K1 NH3 கொடுத்துருக்கான். அப்போ N2 வந்துட்டு இந்த K2 NH3 கொடுத்துருக்கான். அப்போது dH2dt வந்துட்டு இந்த இங்கே K3 NH3 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஃபார்மெட்டில் அவன் கொடுத்துருக்கான். இதை கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன் கேட்டிருக்கான். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம இது கரெக்டு அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேட் ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னா இங்கே -1/2 d of NH3/dt equal to d of N2/dt equal to 1/3 d of H2/dt அப்படி நம்ம அதை எழுதிக்கணும். இப்போ எழுதிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த -d of NH3/dtக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டப்ப K1 NH3 அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அவன் கொடுத்துருக்க வேல்யூ நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இப்போ என்ன 1/2 K1 NH3ன்னு வரும். இப்போ K2 NH3ன்னு வரும். இப்போ 1/3 K3 இந்த NH3 அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்துட்டு இந்த NH3 எல்லாமே வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா K1 K2 K3 தான் இருக்கும். இப்போது இந்த வேல்யூவில் நம்ம என்ன பண்ணோம்னா ஹோல் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3/2 அப்படின்னு வரும். சரியா? அப்போ 3/2 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 3/3 ஈக்குவல் டு என்ன வரும் 1/3ன்னு வரும். இப்போது இதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 3/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இங்கே 1.5 ஆன்சர். அப்போ எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது இங்கே 1.5 K1 ஈக்குவல் டு 3 K2 ஈக்குவல் டு K3 அப்படின்னு வரும். சரியா? அப்போது இந்த ஃபார்மேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்து 6th 1 மார்க் பாருங்கள். 6th 1 மார்க்கில் எடுத்துக்கிட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீகாம்போசிஷன் ஆஃப் த பாஸ்பைன் pH3 டங்ஸ்டன் வந்துட்டு லோ ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்துட்டு ஃபாலோ ஆகுது அப்படின்னு அதை சொல்கிறான். அப்போ ஃபாலோ ஆகிறப்ப அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டா 4 ஆப்ஷன் வந்து எது கரெக்டு அப்படின்னு கேட்குறான். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஆப்ஷன் ஏ இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ அட் லோ ப்ரெஷரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் தான் வந்துட்டு இங்கே ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே ஃபாலோ ஆகுது. அப்போ ரேட் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் ரியாக்டன் பவர் 1 அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ரேட்டு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹை ப்ரெஷரில் வந்துட்டு எவ்வளோ என்ன ஃபாலோ ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு இந்த 0 ஆர்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க கொடுத்துருக்குற இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ தான் வந்துட்டு இந்த கரெக்டான ஆன்சர். அப்போ லோ ப்ரெஷரில் என்னது ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு. அப்போது இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஏ ரேட் இஸ் எ ப்ரொபோர்ஷனல் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கவரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இந்த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்து 7th 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ரியாக்ஷன் ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு அசிட்டோன் பவர் 3/2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ பவரில் வந்துட்டு இங்கே 3/2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ அது என்னோட வேல்யூ டிசிஏ ஆர்டர் அது என்னது ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டும் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்துட்டு இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதோட யூனிட்ஸ் வந்துட்டு இந்த கால்குலேட் பண்ணணும். அப்போ யூனிட்ஸ் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் ஆஃப் ரேட் ஈக்குவல் டு என்ன வருங்க மோல் பர் லிட்டர் டிவைட் பை செகண்ட் இருக்கு இல்லையா? அப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஃபார்மேட் ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன இப்போ மோல் 1 - n இன்ட்டு L
பவர் n-1 in per second அப்படின்னு வரும். சரி, அப்போது இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு வந்துட்டு இந்த இப்போ n ஈக்குவல் டு நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், இங்கே ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ n ஈக்குவல் டு 3/2 போட்டின்னு போட்டுச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அப்போ மோல் பவர் 1 - 3/2 இப்போ L பவர் 3/2 - 1 இப்போ S - 1 அப்படின்னு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இப்போ மோல் பவர் 1 - 1/2 லிட்டர் பவர் 1/2 per second அப்படின்னு இது கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து 8வது 1 மார்க் பாருங்கள். ஸோ 8th 1 மார்க்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்டர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் அப்படின்னு கேட்குறேன். அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்ப கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துட்டு இங்கே மாற்றுது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆக்டிவேஷன் எனர்ஜி தான். சரியா? அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா கம்மி பண்ணும். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி பண்ணும். அப்போ ரியாக்ஷன் வந்துட்டு நீங்கள் இங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு அதை சொல்லலாம். ஓகேவா? இப்போது கரெக்ட் ஆப்ஷன் இது பி. அடுத்து 9th 1 மார்க் பாருங்கள். இப்போ 9th 1 மார்க்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அப்போ அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்கா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் அ ஜீரோவோட ரியாக்ஷன் அப்படின்னு அதை சொல்ல வரோம். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவோட ரியாக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரேட் வந்துட்டு என்னது இங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான ஆன்சர். அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்டரில் வந்துட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்காது, இதுதான் மீனிங். சரி, அப்போ 2வதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு கொலிஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி A இஃப் EA ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறோம். அப்போ அது என்ன மீனிங் சொல்ல வரோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ EA ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, K ஈக்குவல் டு A அப்படிங்கிற கரெக்டாக தான் ஆன்சர். இப்போ 2 வந்துட்டு கரெக்டு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹரினிஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா K ஈக்குவல் டு AE பவர் -EA/RT இருக்கு இல்லையா? ஸோ இதில் EAவோட வேல்யூ நம்ம என்னது 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க, E பவர் 0 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ E பவர் 0 ஈக்குவல் டு எவ்வளவு 1. அப்போ 1ன்னு வந்துச்சுன்னா இப்போ என்ன வரும், K ஈக்குவல் டு A. இப்போது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ மீதி 3rd and 4th வந்துட்டு இங்கே ஃபால்ஸ் தான். ஏன் என்ன ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ EA ஈக்குவல் டு இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போடும்போது உங்களுக்கு இந்த K ஈக்குவல் டு A கிடைக்காது. இப்போ 4th ஒன்றில் பார்த்தோம்னா பிளாட் ஆஃப் லான் K வர்சஸ் Tன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டெம்பரேச்சர் தப்பு. நம்ம டெம்பரேச்சர் எதுக்கு போடுவோம், நம்ம 1/Tக்கு தான் போடுவோம். இப்போங்க டெம்பரேச்சர் இப்போ அதனால் 4வது ஆன்சர் தப்பு. இப்போ 5th பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிளாட் லான் K 1/, வர்சஸ் T 1/T கொடுத்துருவோம். அப்போ இது கரெக்ட் தான். பட் இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்லோப் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவ் ஸ்லோப் ஒன்று, நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஸ்லோப் தான் வேணும். சரியா? அப்போ இதில் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. இப்போ 2 ஒன்லி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து 10th 1 மார்க்கு. 10வது 1 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியும் என்தால்பியும் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ என்தால்பி வந்துட்டு -kJ/mol இருக்குது. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி y kJ/mol இருக்குது அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் ரியாக்ஷனுக்கு வந்துட்டு எவ்வளோ வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 10th இந்த கிராஃப் பாருங்கள். இப்போ கிராஃபில் வந்துட்டு என்னது, ஸோ இது வந்துட்டு என்னது ஒரு ஒரு ரியாக்ஷன். இப்போ எனர்ஜி ஆக்டிவேஷன் இங்கே கொடுத்துருக்கான். என்தால்பி சேஞ்ச் எவ்வளோ, இப்போ என்தால்பி சேஞ்ச் எவ்வளோ இங்கே x kJ அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ வந்துட்டு எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் நமக்கு தெரியும். இப்போ எவ்வளோ ஈக்குவல் டு y kJ. இப்போ எல்லாமே வந்துட்டு கிலோஜூலில் வேல்யூ இருக்குது. சரியா? அப்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாக்டன் வேல்யூ என்ன வருங்க, இதுதான் வந்துட்டு என்னது எக்ஸு, இது வந்துட்டு ஒய். ஓகேவா? அதே பேக்வேர்ட் ரியாக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஓவரால்
அதுதான் என்ன சொல்லுவோம், அது வந்துட்டு அந்த எனர்ஜி ஃபேக்டர் வந்துட்டு சேர்ந்து வரும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் அவ ரெண்டுமே சேர்ந்து வரும். ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு எனர்ஜி ஃபேக்டர் வந்துட்டு இங்கே தேவை. இப்போ பேக்வேர்ட் ரியாக்ஷனில், இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் இந்த அளவுக்கு எனர்ஜி கிடைச்சா போதும், பேக்வேர்டில் இந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 10⁻³ ஜூல் பெர் மோல். இப்போ 10⁻³ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிலோ ஜூல் பெர் மோல். சரி, அப்போ இந்த ஆப்ஷன் வந்துட்டு கிடையாது. அது எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 10⁻³ ஜூல் பெர் மோல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஆப்ஷன் எது அப்படின்னு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா?